செக்ஷன் 135 கேபிட்டல் ஏ ஒரு உரிமையில் நீதிமன்றம் கட்டளையின்படி கைது செய்யப்படுதல் மற்றும் காவலில் வைப்பதிலிருந்து விலக்களிக்கப்படுதல். செக்ஷன் 136 கைது செய்யப்பட வேண்டிய நபர் அல்லது பற்றுகை செய்யப்பட வேண்டிய சொத்து மாவட்டத்துக்கு வெளியே இருக்கின்ற பொழுது என்ன நடைமுறை. செக்ஷன் 137 கீழமை நீதிமன்றங்களுடைய மொழி லாங்குவேஜ் ஆஃப் சபார்டினேட் கோர்ட்ஸ். செக்ஷன் 138 சாட்சியத்தை ஆங்கிலத்தில் பதிவு செய்ய வேண்டுவதற்கு நீதிமன்றத்திற்குள்ளே அதிகாரம். செக்ஷன் 139 உண்மை உறுதிமொழியானது அந்த ஆவணத்தில் கூறப்பட்டவற்றை யார் உறுதி செய்து சான்றொப்பமிட வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. செக்ஷன் 140 ஒரு கப்பல் சேதம் முதலிய பற்றிய வழக்குகளை மதிப்பிடுபவர்களை assessors in causes of salvage etc. Section 141 miscellaneous. Section 142 கட்டளைகளுக்கும் அறிவிப்புகளும் எழுத்து வடிவில் இருக்க வேண்டும். Orders and notice to be in writing. Section 143 postage அஞ்சல் கட்டணம். Section 144 application for restitution. The restitution means putting the parties in the prior possession. கீழமை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, அது வாதிக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு. பிறகு அப்பீல் போகிறது, அப்பீல்ல அப்பல்லட் கோர்ட் டிஃபெண்டன்ட்க்கு சாதகமா தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து பிளைன்டிஃப் என்ன பண்றாரு, மீண்டும் அப்பீல் போறாரு, அங்க பிளைன்டிஃப்க்கு சாதகமா தீர்ப்பு. ஒரு முன்சிப் கோர்ட்ல ஒரு சூட்டு போடுறாங்க, பிளைன்டிஃப்க்கு ஃபேவர் பண்ணிட்டாங்க. உடனே டிஃபெண்டன்ட் அப்பீல் போறாரு சப் கோர்ட்டுக்கோ அல்லது செஷன்ஸ் கோர்ட்டுக்கோ அல்லது ஹை கோர்ட்டுக்கோ. அங்க டிஃபெண்டன்ட்க்கு சாதகமா சொல்றாங்க. முன்சிப் கோர்ட்லன்னா சூட் வேல்யூஷன் பார்ப்பாங்க, அங்க டிஃபெண்டன்ட்க்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. உடனே அதை எதிர்த்து பிளைன்டிஃப் மீண்டும் என்ன பண்றாரு, அப்பீல் பண்றாரு. அப்பொழுது பிளைன்டிஃப்க்கு சாதகமா தீர்ப்பு வருது. இப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம், putting the parties in the prior possession, பழைய நிலைமைக்கே கொண்டு போயிட்டு அவரை வச்சிடணும்னு அர்த்தம். ஒரு லேண்ட்லார்டு ஒரு டெனன்ட்டை எவிக்ட் பண்றாரு, ரெண்ட் கண்ட்ரோல்ல ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே டெனன்ட் என்ன பண்றாரு, அப்பீல் போறாரு. அப்பீல்ல டெனன்ட்டுக்கு சாதகமா தீர்ப்பு, அதை எதிர்த்து பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அங்க என்ன பண்றாங்கன்னா ஓனர் ஆஃப் த ஹவுஸுக்கு லேண்ட்லார்டுக்கு சாதகமா தீர்ப்பு. ஆகவே பழையபடி பழைய நிலைக்கு அவரை கொண்டு வந்து வச்சிடணும். ஒரு தீர்ப்பானை அல்லது ஒரு கட்டளையானது ஒரு மேல்முறையீடு அல்லது மேலாய்வு அல்லது வேறு நடவடிக்கையில் மாறுதல் செய்யப்படுகின்ற பொழுது அல்லது ரிவர்ஸ் பண்றாங்க, எதிர்மாற்றாக்கப்படுகின்ற பொழுது அல்லது அதன் பொருட்டு தொடுக்கப்பட்ட ஒரு உரிமை வழக்கு ரத்து செய்யப்படுகின்ற பொழுது அல்லது மாற்றி அமைக்கின்ற பொழுது அந்த அளவுக்கு மீட்டுதல் வகையான அல்லது வேறு வகையான ஒரு நலன் எதற்கும் உரிமையுடைய ஒரு தரப்பினர் யாருடைய விண்ணப்பத்தின் பேரில் அந்த தீர்ப்பானை அல்லது கட்டளை பிறப்பித்த நீதிமன்றம் அத்தகைய தீர்ப்பானை அல்லது கட்டளை அல்லது அவற்றில் எந்த பகுதி மாற்றம் செய்யப்பட்டதோ அந்த தீர்ப்பானை அல்லது கட்டளை அல்லது அந்த பகுதி இல்லாவிட்டால் தரப்பினர்கள் எந்த நிலையில் இருந்திருப்பார்களோ அந்த நிலையில் கூடுமான வரையில் அவர்களை வைக்கும்படி செய்தல் வேண்டும். அவங்க ஏற்கனவே எந்த நிலையில இருந்தாங்களோ எந்த பொசிஷன்ல இருந்தாங்களோ அதே பொசிஷன் கொண்டு போய் வச்சிடணும். இதன் பொருட்டு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பானை அல்லது கட்டளையை அத்தகைய மாறுதல் செய்தால் அல்லது எதிர்மாறாக்கினால் கீழமை நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை அப்பல்லட் கோர்ட் அப்படியே ரிவர்ஸ் பண்றாங்கன்னா அல்லது ரத்து பண்றாங்க அல்லது மாற்றி அமைக்கிறாங்க, அதற்குரிய விளைவான செலவு தொகையை திருப்பி கொடுக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, அதுக்கு அண்டான வட்டி, இழப்பீடு, நஷ்டீடு, இடைக்கால வருமானம் இவற்றை எல்லாம் செலுத்த வேண்டும். அப்ப இதுக்கு எல்லாமே ஒரு உத்தரவு போட முடியுமானா உத்தரவு போட முடியும். அண்ட் அதர் ரிலீஃப்ஸுக்கும் ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். இதுல விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா சப்செக்ஷன் 1ல
அதன் நோக்கங்களை பொறுத்தமட்டில் தீர்ப்பாணை அல்லது கட்டளையை பிறப்பித்த நீதிமன்றம் என்ற வாசகம். கிளாஸ் ஏவில் ஒரு தீர்ப்பாணை அல்லது கட்டளையானது ஒரு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அல்லது மேல் ஆய்வு அதிகார வரம்பு செலுத்தப்பட்டு அங்கே மாறுதல் செய்யப்பட்டு அல்லது எதிர்மாறாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த வழக்கு முதலில் தாக்கல் செய்யப்படும் முதல் கேள்வி நீதிமன்றத்தையும் தீர்ப்பாணை அல்லது கட்டளையானது தனி உரிமை வழக்கு ஒன்றின் மூலமாக ரத்து செய்யப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பாணை அல்லது கட்டளையை பிறப்பித்த நீதிமன்றத்தையும் முதல் நீதிமன்றமானது இல்லாத போகும்போது அல்லது அதனை நிறைவேற்றுவதற்கு அதற்கு அதிகார வரம்பு அற்று போகின்ற பொழுது ஒரு தீர்ப்பாணை அல்லது கட்டளை பிறப்பிக்கப்பட்ட உரிமை வழக்கானது இந்த பிரிவின்படி மீட்டுதலுக்கு விண்ணப்பம் செய்யும் சமயத்தில் அப்ப நாம ரெஸ்டிடியூஷன் இங்க கொண்டு வர்றோம். நாம அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அத்தகைய உரிமை வழக்கை விசாரணை செய்ய எந்த நீதிமன்றம் அதிகார வரம்புடையதாக இருந்திருக்குமோ அந்த நீதிமன்றத்தை குறிக்கும். சப்செக்ஷன் 2ல கிளாஸ் 1 படி சப்செக்ஷன் 1 படி ஒரு விண்ணப்பத்தின் மூலம் பெறக்கூடிய மீட்டுதல் அல்லது வேறு பரிகாரம் எதையும் பொறுத்து ஒரு உரிமை வழக்கு எதுவும் தொடுக்கப்படுதல் கூடாது. Under section 144 சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க? கிளாஸ் 1 படி ஒரு விண்ணப்பத்தின் மூலமாக பெறக்கூடிய ஒரு மீட்டுதல் அல்லது வேறு பரிகாரம் எதையும் பொறுத்து ஒரு உரிமை வழக்கு தொடுக்க கூடாது. இந்த பிரிவு ஒரு மேண்டட்டரி ரெஸ்டிடியூஷன் பெட்டிஷன் போடுறீங்கன்னு சொன்னாவே அதற்கு இன்ஹெரண்ட் பவர் இருக்கிறது. ஒரு சொத்தை மீட்டெடுக்கணும். அப்ப ஆர்டர் 41 ரூல் 6 ஆர்டர் 41 ரூல் 48 இதை செலுத்துவதற்கான ஒரு பிணையம். ஆர்டர் 55 ரூல் 4 ஆர்டர் 25 ரூல் 1 ஆர்டர் 38 ரூல் 8 ஆர்டர் 38 ரூல் 2 ஆர்டர் 38 ரூல் 5 ஆர்டர் 41 ரூல் 10 ஆர்டர் 45 ரூல் 7 இது எல்லாம் சூரிட்டி யார் இருக்காங்களோ அந்த பிணையதாரரால் வழக்கிடப்படுவதும் பிணையதாரருக்கு எதிராக வழக்கிடப்படுவதற்கும் தடை செய்யப்படவில்லை. அப்ப பார்ட்டி என்பதனுடைய பொருள் தான் இது. நீங்க ஆர்டர் 41 ரூல் 6 இருந்தாலும் சரி, ஆர்டர் 41 ரூல் 48 இருந்தாலும் சரி, அல்லது செக்ஷன் 55 சப்செக்ஷன் 4 இருந்தாலும் சரி, அல்லது ஆர்டர் 25 ரூல் 1 அல்லது ஆர்டர் 32 ரூல் 8 அல்லது ஆர்டர் 32 ரூல் 2 ஆர்டர் 38 ரூல் 5 ஆர்டர் 41 ரூல் 2 ஆர்டர் 45 ரூல் 7 இதுல எல்லாம் நீங்க மனு போடலாம். அப்ப பிணையதாரருக்கு எதிராக வழக்கிடப்படுவதும் தடை செய்யப்படவில்லை. செக்ஷன் 145 பிணையதாரர்களுடைய கடப்பாடு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் லயபிலிட்டி ஆஃப் சூரிட்டி. ஒரு தீர்ப்பாணை அல்லது அதன் பகுதி எதனையும் செயல்படுத்துவதற்கு அல்லது ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுவதற்கு அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட சொத்து எதையும் மீட்டு எடுப்பதற்கு ஒரு தீர்ப்பாணையை அல்லது அதன் பகுதி எதையும் செயல்படுத்துவதற்காக அந்த தீர்ப்பாணை நிறைவேற்றுகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சொத்தை எதையும் மீட்டெடுப்பதற்கு அல்லது உரிமை வழக்கு எதிலும் அதன் நடவடிக்கை எதிலும் நீதிமன்றத்தினுடைய கட்டளையின்படி பணத்தை செலுத்துவதற்கு நபர் ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிணையம் கொடுத்திருக்கின்ற பொழுது அல்லது ஒரு உத்தரவாதம் அளித்திருக்கின்ற பொழுது தீர்ப்பாணை அல்லது கட்டளையானது தீர்ப்பாணைகளை நிறைவேற்றுவதற்கு அதில் வகை செய்யப்பட்ட முறையில் நிறைவேற்றப்படலாம். அவர் தன்னைத்தானே நேர்முகமாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் எந்த அளவிற்கு அவருக்கு எதிராகவும் அவர் சொத்து எதையும் பிணையமாக கொடுத்திருந்தால் பிணை அளவுக்கு சொத்தினை விற்பனை செய்தும் அந்த வழக்கானது சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2 சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி அந்த இரண்டின் கீழும் வருமானால், இரண்டு கீழ்னா என்ன அர்த்தம்? தன்னை நேர்முகமாக கட்டுப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த அளவுக்கு அவருக்கு எதிராக, அல்லது அவர் சொத்து எதையும் பிணையமாக கொடுத்திருந்தால் பிணை அளவுக்கு சொத்தினை விற்பனை செய்கின்ற அளவிற்கு அவற்றை நிறைவேற்றம் செய்ய முடியும். செக்ஷன் அதே நபர் செக்ஷன் 47 படி ஒரு தரப்பினராக அவரை கருத வேண்டும். லயபிலிட்டி அப்ப பாண்ட் இருக்கு, பிணை முறி அதில் காணப்படக்கூடிய நிபந்தனைகளால் கட்டுப்படுத்தப்பட்டது. சிபிசி அண்டர் செக்ஷன் 146 ஆர்டர் 20 ரூல் 14 ஆர்டர் 21 ரூல் 16 இந்த விலைகோல் முன்னுரிமையை அந்த முன்னுரிமைக்கான தீர்ப்பாணை பெற்றவர் தொகையை வைப்பீடு செய்ய ஏவுதல் வேண்டும்.
அண்டர் செக்ஷன் 146 ஆஃப் திஸ் ஆக்ட் படியோ அல்லது ஆர்டர் 20 ரூல் 14 அல்லது ஆர்டர் 21 ரூல் 16 படியோ அது எவ்வளவு தொகையோ அந்த தொகையை வந்து டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். இந்த 145 நீங்கள் படிக்கின்ற பொழுது சாப்டர் நம்பர் 33 அண்டர் செக்ஷன் 445 and 446 நீங்கள் சிஆர்பிசில நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அங்கேயும் ஒரு சூரிட்டினுடைய லைபிலிட்டி பற்றி பேசுகிறது. 145 சிபிசி படிக்கின்ற பொழுது 445 சிஆர்பிசி பார்க்க வேண்டும். ஜாமீன் எழுதி கொடுத்திருக்காரு. ஒரு பிணை முறினா பாண்டுன்னு அர்த்தம். அக்யூஸ்ட் கோர்ட்டுக்கு வரல, ஒன்னு சூரிட்டி ஆக்ஷன் எடுக்கிறோம் 445ல. அதே சூரிட்டியை நம்ம கைதும் செய்ய முடியும் 446 சிஆர்பிசின் படி. இவர் யாருக்காக பிணையம் கொடுத்தாரோ அந்த அக்யூஸ்ட் கோர்ட்டுக்கு வரல, ஹியரிங் டேட் அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க, சூரிட்டி மீது நடவடிக்கை எடுப்பாங்க. சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 445 and 446 மறக்காதீங்க. இங்க 145 படிக்கின்ற பொழுது அதை போலவே இங்க 137 சிபிசி படிக்கிறீங்க, கோர்ட் லாங்குவேஜ். சிஆர்பிசில 272ல சொல்றாங்க கோர்ட் லாங்குவேஜ் பற்றி. அண்டர் செக்ஷன் 146 சட்டப்படியான வாரிசுகள் பிரதிநிதிகளால் தொடுக்கப்படும் வழக்கு அல்லது அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்படும் வழக்கு, proceedings by or against representatives. இந்த சட்டத்தினால் அல்லது அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய வேறு ஒரு சட்டத்தினால் நபர் ஒருவரால் நடவடிக்கை எடுக்கும் பொழுது அல்லது விண்ணப்பம் செய்யப்படுகின்ற பொழுது அல்லது நபர் ஒருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அல்லது விண்ணப்பம் செய்கின்ற பொழுது சட்டப்படியான வாரிசு அல்லது பிரதிநிதியின் பேரில் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுதல் வேண்டும். இப்ப ரிசீவர் என்பவர் உரிமையாளரின் சார்பான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஓனர். அதனால நீதிமன்றத்துல நடவடிக்கை மேற்கொள்ள அந்த ரிசீவருக்கு சட்ட தகுதி உள்ளது. வழக்கு சொத்து பேணுனர் என்றால் ரிசீவர். அந்த ரிசீவர் உரிமையாளர் சார்பாக அவர் ஆஜராகக்கூடிய ஒரு நபர், அவர் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ஓனர். அதனால அவர் நீதிமன்றத்தில் நடவடிக்கை மேற்கொள்ள உரிமையுடையவர் ஆவார். 1951 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் 1951 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 506. ரிசீவர் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டி தான். 1951 வால்யூம் 2 MLJ பேஜ் நம்பர் 506. ரெப்ரசன்டேட்டிவ் சூட், ரெப்ரசன்டேட்டிவ்க்கு எதிராக நம்ம சூட் ஃபைல் பண்ண முடியும். செக்ஷன் 147 முடியாத நபர் இருப்பாங்க. கன்சென்ட் ஆர் அக்ரிமெண்ட் பை பர்சன்ஸ் அண்டர் டிசபிலிட்டி, இயலாத நபர்களினுடைய சம்மதம் அல்லது உடன்பாடு. இயலாத நபர் ஒருவர் தரப்பினராக இருக்கின்ற பொழுது உரிமையியல் வழக்குகளில் நடவடிக்கை ஒன்றை பொறுத்து சம்மதம் அல்லது உடன்பாட்டை தெரிவிப்பதற்கு ஒரு வழக்கு துணைவர், நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லது ஒரு கார்டியன் நீதிமன்றம் அனுமதி அளிக்கும் பொழுது அவர் அந்த இயலாதவரின் சார்பில் சம்மதம் தெரிவிக்காமல் அல்லது உடன்பாடு செய்யலாம். அந்த இயலாதவனுடைய சார்பில் சம்மதம் தெரிவிக்கலாம் அல்லது உடன்பாடு செய்யலாம். அப்ப இந்த சட்டத்தினால் விதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட செய்கை எதையும் செய்வதற்கு நீதிமன்றத்தால் கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்பட்டு அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது முதலில் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட கால அளவு கடந்து இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நீதிமன்றம் அதன் விருப்பப்படி அப்போதைக்கு அப்போது அத்தகைய கால அளவை நீடிக்கலாம். என்லார்ஜ்மெண்ட் பண்றது சார், அவங்களே டிசபிலிட்டியா இருக்காங்க, அவங்க சார்பா இவர் ஆஜராகிறாரு, உடனே கோர்ட் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட டைமிங்ல இவரால் மனு தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப கோர்ட் இது நியாயமானது என்று கருதுகின்ற பட்சத்தில் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 148 என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டைம், ஒரு கால அளவை நீட்டித்தல். இந்த சட்டத்தினால் விதிக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்பட்ட செய்கை எதையும் செய்வதற்கு நீதிமன்றத்தால் கால அளவு எதுவும் நிர்ணயிக்கப்பட்டு அல்லது வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது முதலில் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட கால அளவு கடந்திருந்தாலும் அந்த நீதிமன்றம் அதன் டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி அவ்வப்போது அந்த கால அளவை மொத்தத்தில் 30 நாட்களுக்கு மேற்படாமல் நீட்டிக்கலாம். இதுல ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு சார்.
30 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. 30 நாள்லயும் வந்து உங்களால வந்து மனு தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு மனு தாக்கல் பண்றீங்க. 30 டேஸ்க்குள்ள தான் பண்ணணுங்க. 148 அதான் சொல்லுதுன்னு சொல்றாங்க கோர்ட்ல. டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு ஒரு சூப்பரான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அதை செட்டிஸ்ஃபைட் பண்ணி பெட்டிஷன் போடுறீங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல உங்களால பெட்டிஷன் போட முடியல. அதன் பிறகு நம்மளால பெட்டிஷன் போட முடியுமா? தாராளமா போடலாம் சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு அற்புதமான தீர்ப்பு இருக்கு. அது வேற ஒரு கேஸ் பண்டல்ல வச்சிருக்கேன். அந்த தீர்ப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா பிராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. ஏன்னா அந்த 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. 30 நாள்ல போட முடியல. உடனே டிலே கண்டினியூஷன்ல ஒரு பெட்டிஷன் போடுறோம். அது அலோவ் ஆகுது. அலோவ் ஆயிட்டு ஒரு டேட் சொல்றாங்க, ஒரு டைம் சொல்றாங்க. அந்த டைமிங்ல நம்மளால பெட்டிஷன் போட முடியல. அதன் பிறகு டைம் வாங்க முடியுமா? தாராளமா வாங்கலாம். அதுதான் அந்த தீர்ப்பே சொல்றாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அது. ரொம்ப நல்ல தீர்ப்பு. பிராக்டிஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுல அநேகமா நெக்ஸ்ட் செஷன்ல நான் அதை உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கொடுத்துறேன். பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும். அண்டர் செக்ஷன் 148 கேபிட்டல் ஏ கேவியட் மனு தாக்கல் செய்வதற்கான அதிகாரம். கேவியட் மனு முன்னெச்சரிக்கை மனு என்று சொல்வார்கள், அல்லது முன் அறிவிப்பு மனு என்றும் சொல்வார்கள். இந்த கேவியட்டை பற்றி அப்பெண்டிக்ஸ் D1 தான் சொல்றாங்க. அப்ப 148 வந்து நீங்க படிக்கின்ற பொழுது ஆர்டர் நம்பர் 52 நீங்க பார்க்கணும். அண்டர் செக்ஷன் 148 கேபிட்டல் ஏ கேவியட் பெட்டிஷன். ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேவியட் பெட்டிஷன் பொதுவா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 90 நாட்கள் வரை அது செல்லும். அதை கொடுப்பதற்கு முன்பாக எதிர்த்தரப்பினருக்கு பதிவு அஞ்சலில் நீங்க நோட்டீஸ் அனுப்பணும். அதையெல்லாம் இணைத்து வைத்திருக்கணும். அப்ப ஒரு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட அல்லது தொடுக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு உரிமை வழக்கு அல்லது நடவடிக்கை ஒன்றில் ஒரு இடைக்கால பரிகாரத்திற்கான விண்ணப்பம் ஒன்று செய்யப்படுகின்ற பொழுது என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த கேவியட் பெட்டிஷன் எதுக்கு போடுவோம்? நாம எதிர்பார்த்து ஏதேனும் இந்த கோர்ட்ல வந்து கேஸ் போட்டா எனக்கு தகவல் தெரிவிச்சு என்னுடைய கருத்தை கேட்டுட்டு தான் நீங்க உத்தரவு போடணும். எனக்கு தகவல் தெரிவிக்காமல் அந்த சிவில் சூட்ல எந்த உத்தரவும் போடக்கூடாதுன்னு அர்த்தம். ஏவுக்கும் பிக்கு இடையில ஒரு சிவில் சூட், ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்கும். உடனே ஏ என்ன பண்ணுவாரு? ஒரு கேவியட் பெட்டிஷன் போட்டுருவாரு. இந்த சர்வே நம்பர் இந்த எல்லாம் இருக்கு, நாங்க முன்னறிவிப்பு மனு போடுறோம் அல்லது முன்னெச்சரிக்கை மனு போடுறோம். அதுதான் நம்ம ஆங்கிலத்துல கேவியட்னு சொல்லுவோம். இது சம்பந்தமாக எதிர்பார்த்து வேற யாராவது வழக்கு போட்டாங்கன்னா இந்த கோர்ட்ல எங்களுக்கு தகவல் தெரிவித்தே ஆக வேண்டும். எங்களுக்கு தகவல் தெரிவிக்காம எந்த உத்தரவும் பாஸ் பண்ணாதீங்க. சில நேரங்கள்ல இன்ஜங்ஷன் கொடுப்பாங்க, ஸ்டே ஆர்டர். அப்படி ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். அதன் பிறகு நீங்க ஸ்டே ஆர்டர் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்காக தான் இந்த கேவியட் பெட்டிஷனை போடுறது. இந்த வழக்கு சொத்து சம்பந்தமாக வேறு எவரேனும் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமாக எங்களுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். அது தட் இஸ் த டியூட்டி ஆஃப் தி கோர்ட். நீதிமன்றத்தினுடைய கடமை அது. அப்ப நீதிமன்றத்தின் முன்பாக முன்னிலையாக உரிமை கோரும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அதை பொறுத்து கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யலாம். சப்செக்ஷன் 1 படி ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அப்ப தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது கேவியட் மனு தாக்கல் செய்பவர் கேவியட்டர் எதிர்த்தரப்பினருக்கு கேவியட் மனுவின் நகலை ஒப்புகை அட்டையுடன் பதிவு அஞ்சலில் அனுப்ப வேண்டும். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. RPAD கவர் ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ. சப்செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 1 படி ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு ஒரு உரிமை வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது நீதிமன்றம் கேவியட் மனு தாக்கல் செய்தவருக்கு வழக்கு பற்றி ஒரு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இட் இஸ் மேண்டட்டரி. சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, உரிமை வழக்கு தாக்கல் செய்பவருக்கு முன்னெச்சரிப்பு பொறுத்து ஒரு அறிவிப்பு சார்பு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது கேவியட்டர் அவரால் செய்யப்பட்ட விண்ணப்பத்தின் நகலுடன் ஒன்றை ஆவணங்களின் நகல்களையும் கேவியட் மனுதாரரின் செலவிலேயே அனுப்பணும். யாரு கேவியட் பெட்டிஷன் போடுறாரோ, கேவியட் பெட்டிஷன் அவருக்கு சாதகமா டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அனுப்பணும். இதுக்குண்டான செலவினங்கள் கேவியட்டர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 படி ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அத்தகைய கேவியட் மனு அது தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 90 நாட்கள் முடிவடைந்து விட்ட பின்னர் காலாவதி ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா.
90 days வரையும் தான் கேவியட் பெட்டிஷன் இருக்கும். இது ஆக்ட் நம்பர் 104 1976 1976 தான் செக்ஷன் 50ல வந்து இதை இணைச்சிருக்காங்க. 1/5/1976 முதல் நடைமுறைக்கு வருகிறது கேவியட் பெட்டிஷன். மே மாசம் 1ஆம் தேதி 1977 தான் கேவியட் பெட்டிஷனை கொண்டு வர்றாங்க. செக்ஷன் 50ல இதை சேர்த்திருக்காங்க. அப்ப கேவியட் பெட்டிஷன் நீங்க வந்து தாக்கல் பண்றீங்கன்னு சொன்னால் ஒரு உரிமையல் வழக்கொன்றில் ஒரு தடையான ஸ்டே ஆர்டர் அல்லது உறுத்து கட்டளை இன்ஜங்ஷன் அது வழங்குவதற்கு முன்பாக எதிர்த்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்காமல் வழங்கக்கூடாது என்று தாக்கல் செய்யப்படுகின்ற ஒரு மனு கேவியட் மனு. இந்த மனுவை முன்சிப் கோர்ட்லயும் தாக்கல் பண்ணலாம், சப்கோர்ட்லயும் தாக்கல் செய்ய முடியும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயும் தாக்கல் செய்ய முடியும், ஹை கோர்ட்லயும் தாக்கல் செய்ய முடியும். சுப்ரீம் கோர்ட்லயும் கேவியட் மனு தமிழக அரசு சார்பா தாக்கல் பண்றாங்களா இல்லைங்களா? தமிழக அரசு கேட்காம நீங்க எந்த உத்தரவும் பாஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவியட் போடுவாங்க. அப்ப கேவியட் மனு ஒரு அவசரத்தன்மையாக இருக்கின்ற பொழுது அந்த அவசரத்தன்மை மனுவையும் அபிடவிட்டையும் இணைத்து தாக்கல் செய்யணும். எதுக்காக கேவியட் போடுறோம்? அப்ப கேவியட் பெட்டிஷன் மனுவை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக அதன் நகலை எதிர் மனுதாரருக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பியிருக்கணும். அந்த அஞ்சல் ஒப்புகை அட்டை, அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அந்த ரசீதை தனியாக ஒரு மேல் தாளிட்டு மனுவோடு இணைக்கணும். அந்த மனுவோடு ஒரு வக்காலத்தை இணைக்கணும். அந்த கேவியட்டுக்கு தொடர்பான ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் அந்த ஆவணங்களை எதையும் கேவியட் மனுவுடன் இணைத்து தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. வேற ஏதாவது ஆவணங்கள் எதையும் கேவியட் மனுவோட இணைத்து தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப வக்காலத்து, கேவியட் மனு, அவசரத்தன்மை மனு இந்த மூன்றையும் நீதிமன்ற முத்திரை வில்லை ஒட்ட வேண்டும். இது மூணுலமே ஸ்டாம்ப் கோர்ட் டியூட்டி, ஸ்டாம்ப் டியூட்டி நம்ம ஒட்டணும். அப்ப மனுதாரர் சிபிசி ஆர்டர் 2 ரூல் 2 கீழ் பரிகாரம் கேட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாலும் அப்போதும் கேவியட்டருக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். அந்த மனுதாரருக்கு நீதிமன்றத்துக்கு இடையில் உள்ள மேட்டர், விஷயம் சம்பந்தப்பட்டது தானே என்று மனுதாரர் கேவியட்டருக்கு அறிவிப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்ப ஆர்டர் 2 ரூல் 2ல ஒருத்தர் வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணிருக்காரு. ஆர்டர் 2 ரூல் 2ல சூட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் கேவியட்டருக்கு நீங்கள் அறிவிப்பு கொடுத்தே ஆக வேண்டும். 2009 வால்யூம் 3 லா வீக்லி பேஜ் நம்பர் 68. ஆர்டர் 2 ரூல் 2ல ஒரு சூட் ஃபைல் பண்ணியிருந்தாலும் கேவியட்டருக்கு நீங்க அறிவிப்பு கொடுத்தே ஆக வேண்டும். 2009 வால்யூம் 3 லா வீக்லி பேஜ் நம்பர் 68. இந்த கேஸ் H.A. மார்டின் வெர்சஸ் தமிழ்நாடு இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச். இந்த வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டதன் பேரில் அந்த வளாகத்தை உடைத்து திறக்கவும் காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்கவும் ஒருதலை பட்சமாக உத்தரவளிக்கப்பட்ட போது கேவியட்டிற்கு வாய்ப்பு அளிக்காதது சரியான நடைமுறை கிடையாது. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பண்றாங்க. எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்ல ஒரு சர்ச்சினுடைய வளாகத்தை திறக்க சொல்றாங்க. அந்த திருச்சபைக்கு சொந்தமான பில்டிங்கை திறக்க சொல்றாங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் போர்ஸும் கொடுத்துட்டாங்க. போலீஸ் போர்ஸை வச்சுட்டு அந்த கதவை உடைச்சு திறக்கிறாங்க. உடனே இந்த TELC என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், இந்த தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் TELC சர்ச் இருக்குங்க, அதனுடைய பிஷப் H.A. மார்டின் அவர் வந்து ஒரு கேவியட்டரா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து தகவலை சொல்லவே இல்லை. தகவல் சொல்லாமல் ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர், போலீஸ் ப்ரொடெக்ஷன் போர்ஸ், உடனே அந்த சர்ச்சினுடைய கதவு, அந்த சர்ச்சுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களுடைய கதவுகளை வந்து போலீஸ் போர்ஸோட வச்சுட்டு என்ன பண்றாங்க, உடைக்கிறாங்க, ஓபன் பண்றாங்க. ஆனா கேவியட்டருக்கு H.A. மார்டின் பிஷப் அவர் தான் TLC, அவருக்கு அந்த தகவலை சொல்லாம விட்டுட்டாங்க. அப்படி சொல்லாமல் விட்டது மிகவும் தவறானது என்று சொன்னாங்க. இதுல ஒரு பெரிய விஷயம்,
இந்த சர்ச்சு சம்பந்தமான விஷயங்கள் சிலவற்றை நானும் பார்த்திருக்கிறேன். இதே இந்த மார்ட்டின் பிஷப் மார்ட்டின் விஷயங்கள் சம்பந்தமா அதுதான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2011 CTC வால்யூம் 1 395 H.A. Martin Reverend Dr. Bishop versus Tamil Evangelical Lutheran Church 2011 CTC volume 1 page number 395 under section 149 நீதிமன்ற கட்டணங்களில் குறைகிற தொகையை ஈடுகட்டுவதற்குள்ள அதிகாரம், power to make up deficiency of court fees. அப்ப நீதிமன்ற கட்டணங்கள் சம்பந்தமாக அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கட்டணம் முழுவதுமாக செலுத்தப்படாத போது நீதிமன்றம் வழக்கின் எந்த கட்டத்திலும் அத்தகைய நீதிமன்ற கட்டணத்தை செலுத்துவதற்கு அனுமதிக்கலாம். இன்சபிஷியன்ட் கோர்ட் ஃபீ கட்டிட்டீங்க நீங்க, அப்ப கோர்ட் என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் போடுவாங்க. சார் கோர்ட் ஃபீ நீங்க 100 ரூபாய் கட்டணும், நீங்க 80 ரூபாய் தான் கட்டிருக்கீங்க, 20 ரூபாய் இன்னும் குறையுதுங்க. அந்த குறையிற 80 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நீங்க கோர்ட் ஃபீ கட்டுங்கன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போடுவாங்க. அப்ப நீதிமன்றம் அதற்கு அனுமதி கொடுக்க முடியும். அப்ப நீதிமன்ற கட்டணம் அவ்வாறு செலுத்தப்பட்ட பிறகு அத்தகைய கட்டணம் முதன் முறையில் செலுத்தப்பட்டதை போன்றவே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். டிரான்ஸ்பர் ஆஃப் பிசினஸ். ஒரு நீதிமன்றத்தின் பணி வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கின்ற பொழுது எந்த நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதோ அந்த நீதிமன்றம் முந்தைய நீதிமன்றத்துக்கு இந்த சட்டத்தின்படி அளிக்கப்பட்ட அதே அதிகாரங்களை கொண்டிருக்கும். செக்ஷன் 150 நீங்கள் படிக்கின்ற பொழுது சிஆர்பிஸில் அண்டர் செக்ஷன் 406, 407, 408 இந்த 3 சட்டப்பிரிவுகளும் மறக்கக்கூடாது. இது அலுவலக மாற்றம், டிரான்ஸ்பர் ஆஃப் பிசினஸ். ஒரு நீதிமன்றத்தின் பணி வேறு ஒரு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற பொழுது அது எந்த நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதோ அந்த நீதிமன்றம் முந்தைய நீதிமன்றத்துக்கு இந்த சட்டத்தின்படி அளிக்கப்பட்ட அதே அதிகாரங்களை கொண்டிருக்கும், அதே கடமைகளை ஆற்றும். அப்ப 406 சிஆர்பிஸ்ல என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட நீங்க மனு போட்டீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வழக்கை வேற ஒரு மாநிலத்திற்கு மாற்றி வைப்பார்கள். 407ல பெட்டிஷன் போடுறீங்க ஹைகோர்ட்ல, ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கை வேறு ஒரு மாவட்டத்துக்கு மாற்றுவாங்க. 408ல ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கை அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஜேஎம்க்கு அந்த வழக்கை மாற்றுவாங்க. ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அந்த கேஸ் அதே மாவட்டத்துல வேற ஒரு கோர்ட்ல அந்த கேஸை டிரான்ஸ்பர் பண்ணணும். சிஆர்பிஸ்ல எந்த செக்ஷன்ல நீங்க இப்ப மனு போடுவீங்க செஷன்ஸ் கோர்ட்ல, அண்டர் செக்ஷன் 408 408வது பிரிவுல தான் நீங்க டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த நீதிமன்றத்துல இந்த கோர்ட் இந்த கேஸ் நடத்தினா எங்களுக்கு நியாயம் கிடைக்காது, இதே அதிகாரம் உள்ள இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேற ஒரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மாற்றி வைங்க, அந்த கோர்ட் விசாரிக்கட்டும், இந்த கோர்ட் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் 408ல டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல நீங்க மனு தாக்கல் செய்வீங்க. எனவே 150 படிக்கின்ற பொழுது அங்கே சிஆர்பிஸ்ல 406, 407, 408 அதையும் இணைத்து பார்க்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 151 நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரங்களுக்கு பாதுகாப்பு, சேவிங்ஸ் ஆஃப் இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் கோர்ட். 151க்கும் சிஆர்பிசி 482க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சார். 151 சிபிசி பொறுத்தவரை ஒரு டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் கோர்ட்ல இருந்து எல்லா நீதிமன்றங்களும் இதை பயன்படுத்த முடியும், இன்ஹெரண்ட் பவரை. ஆனால் 482 சிஆர்பிசி பொறுத்தவரை உயர் நீதிமன்றம் மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஹைகோர்ட் ஒன்லி பி எக்ஸசைஸ்ட் ஆன் 482 ஆஃப் சிஆர்பிசி. ஆனா 151 சிபிசி பெட்டிஷனை பொறுத்தவரை முனிசிப் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம், சப் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம், சிஜிஎம் கோர்ட், ஏடிஜே கோர்ட், டிஜே கோர்ட் எல்லா கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம். டிஜே கோர்ட்னு சொன்னா கூடாது, நாம கிரிமினல் சைடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை கோர்ட் ஆஃப் செஷன் அல்லது டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட் என்று சொல்ல வேண்டும். அதே நீதிமன்றத்தை சிவில் சைடு சொல்லுகின்ற பொழுது அது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்று சொல்ல வேண்டும், பிடிஜே கோர்ட், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிடிஜே கோர்ட் என்று சொல்ல வேண்டும் மாவட்ட நீதிமன்றத்தை. அதுவே ஒரு சிவில் சைடு சொல்ற ஒரு சப்கோர்ட்னு சொல்லுவோம், அந்த சப்கோர்ட்டை கிரிமினல் சைடு சொல்லுகின்ற பொழுது அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ், அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஏஎஸ்சி அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட், உதவி அமர்வு நீதிமன்றம். கிரிமினல் சைடு சொல்லுகின்ற பொழுது ஏஎஸ்சி
அதே நீதிமன்றத்தை சிவில் சைடு சொல்லுகின்ற பொழுது சப்கோர்ட்னு சொல்றோம். அப்ப நீதி நலனுக்கு உகந்தது என்று கருதுகின்ற பொழுது உரிமையல் நீதிமன்றங்கள் அண்டர் செக்ஷன் 151 படி தனது இன்ஹெரண்ட் பவரை பயன்படுத்துவாங்க. அந்த இங்க இன்ஹெரண்ட் பவர், இதே சிஆர்பிசில டிஸ்கிரிஷனரி பவர், ரெண்டு ஒரே அர்த்தம் தான். தன் விருப்ப உரிமை டிஸ்கிரிஷனரி பவர், நீதிமன்றம் விரும்பி தானாக விருப்பப்பட்டு ஒரு உத்தரவு போடலாம். தன் விருப்ப உரிமை டிஸ்கிரிஷனரி பவர். இன்ஹெரண்ட் பவர் உள்ளார்ந்த அதிகாரம் அல்லது சிறப்பு அதிகாரம், ரெண்டும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் தான். இங்கே கையாளப்பட்ட வார்த்தை இன்ஹெரண்ட் பவர் சிபிசில, சிஆர்பிசில கையாளப்பட்ட வார்த்தை டிஸ்கிரிஷனரி பவர். ஒரு இன்ஹெரண்ட் பவரை பயன்படுத்தி ஒரு சமரச தீர்ப்பு, ஒரு தீர்ப்பானை நீக்கரவு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. ஒரு மனைவி அவங்க ஜீவனாம்சம் பொருட்டு ஒரு தாக்கல் செய்யப்பட்டிருக்க ஒரு வழக்கு, அது கடுமையான முறையில நடந்து கொண்டிருக்கு. அப்ப கடுமையான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நீதிமன்றம் தமது உள்ளுரை அதிகாரத்தை இடைக்கால நிவாரணம் அளிப்பது என்பது முடியாது. ஆர்டர் 39க்கு விரோதமாக ஒரு இன்ஹெரண்ட் பவரை பயன்படுத்தி ஒரு இன்ஜங்ஷன் வழங்க முடியாது. லிமிடேஷன் ஆக்டுக்கு இன்ஹெரண்ட் பவர் முடியாது. அப்ப சிபிசில ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 படி, ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 படி வராத மற்ற விஷயங்கள் அண்டர் செக்ஷன் 151 ஆஃப் சிபிசி படி ஒரு உறுத்து கட்டளை வழங்குவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. 151 பயன்படுத்தி ஒரு இன்ஜங்ஷன் வழங்க முடியுமா? ஏனென்று சொன்னால் தனியாக ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. ஆர்டர் 39 ரூல் 1 அண்ட் ரூல் 2 தனியா இருக்குது. இந்த ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 இதன் கீழ் வராத மற்ற விஷயங்கள் சம்பந்தமாக ஒரு நீதிமன்றம் அண்டர் செக்ஷன் 151 சிபிசியை பயன்படுத்தி ஒரு இன்ஜங்ஷன் உறுத்து கட்டளை வழங்குவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன் 151 பயன்படுத்துறீங்க? இங்கதான் ஆர்டர் 39 ரூல் 1 இருக்கிறது, ரூல் 2 இருக்கிறது. ஒருவேளை ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 கீழ் வராத சில விஷயங்கள் இருக்கும். அப்பொழுது அந்த விஷயங்களை சிபிசி அண்டர் செக்ஷன் 151 பயன்படுத்தி இன்ஜங்ஷன் வழங்க முடியும். தானுஸ்ரீ பாசு வெர்சஸ் இஷானி பிரசாத் பாசு. தானுஸ்ரீ பாசு TANUSREE, தானுஸ்ரீ பாசு வெர்சஸ் இஷானி பிரசாத் பாசு, AIR 2008 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1909. இந்த வழக்குல சொல்றாங்க, ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 கீழ் வராத வழக்குகள் இருக்கும் சில நேரங்கள்ல. அப்ப ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 கீழ் வராத சில வழக்குகளை பொறுத்து ஒரு உரிமையல் நீதிமன்றம் அண்டர் செக்ஷன் 151 கீழ் ஒரு இன்ஜங்ஷனை வழங்க முடியும். தானுஸ்ரீ பாசு வெர்சஸ் இஷானி பிரசாத் பாசு, AIR 2008 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1909. சரிங்க, அதுக்காக 151 பொறுத்தவரை நீதிமன்றத்துக்கு அபரிதமான அதிகார வரம்பை கொடுத்திருக்காங்களா? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதா? கிடையாது. இதை சொன்ன வழக்கு 2009 வால்யூம் 4 CTC, பேஜ் நம்பர் 74. ஒரு நீதிமன்றத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அபரிதமான அதிகார வரம்பை கிடையாது. அண்டர் செக்ஷன் 151 படி நீதிமன்றத்துக்கு அபரிதமான அதிகார வரம்பு கிடையாது. அபரிதமான அதிகார வரம்பை கொடுக்கவில்லை. 2009 வால்யூம் 4 CTC, பேஜ் நம்பர் 74. ஒரு சூட் ஒன்னு ஃபைல் பண்றாரு, ரொம்ப டிலே. ஆர்டர் 39 ரூல் 1 ரூல் 2 படி அதன் கீழ் வராத மற்ற விஷயங்களில் செக்ஷன் 151 பயன்படுத்தி நம்ம ஒரு இன்ஜங்ஷன் வாங்க முடியும். தானுஸ்ரீ பாசு வெர்சஸ் இஷானி பிரசாத் பாசு, AIR 2008 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1909 சொல்லியிருக்காங்க. அடுத்த கேஸ் பாருங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தவரை அபரிதமான அதிகார வரம்பை நீதிமன்றத்திற்கு அண்டர் செக்ஷன் 151 சிபிசி படி கொடுக்கவில்லை. 2009 வால்யூம் 4 CTC, பேஜ் நம்பர் 74. மூன்றாவது ஒரு வழக்கு 729 நாள் காலதாமதம் சார். அப்ப 151 மனு தாக்கல் செய்திருக்காரு. நீதிமன்ற கட்டணம் செலுத்துவதற்கு குறைவான கட்டணம்
அந்த பிழைகளை திருத்துவதற்கு நீதிமன்றம் 2 வாரம் டைம் கொடுக்குறாங்க, கால அவகாசம். ஆனா அந்த 2 வாரத்துல மனுதாரர் அதை சரி பண்ணல, ரெக்டிஃபை பண்ணல. அப்ப மனுதாரர் அந்த குறைத்துள்ள நீதிமன்ற கட்டணத்தை செலுத்துவதற்கு மேலும் கால அவகாசம் கேட்டு அண்டர் செக்ஷன் 149 படி ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அந்த மனுவை ட்ரையல் கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இது சரியான ப்ரொசீஜரா என்று சொன்னால் ப்ரொசீஜர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 151 எக்ஸசைஸ் பண்றாரு. உங்களுக்கு தான் ஏற்கனவே டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமிங்ல முடிச்சிருக்கணும். அந்த டைமிங்ல எதுவும் முடிக்கல, உடனே 141 போடுறீங்க, சாரி 151 போடுறீங்க. 151ல எக்ஸசைஸ் பண்றாங்க, அதுலயும் மிஸ் பண்ணிட்டீங்க. 149ல ஒரு பெட்டிஷன் போடுறீங்க, அந்த மனு வந்து ட்ரையல் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டிஸ்மிஸ் பண்ணது சரியானதுதான், இதுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா செக்ஷன் 152 தீர்ப்புகள், தீர்ப்பாணைகள் அல்லது கட்டளைகளை திருத்துதல். Amendment of judgments, decree of orders. Amendment of judgments, decree or orders. ஒரு தீர்ப்புகளையோ அல்லது தீர்ப்பாணைகளையோ அல்லது கட்டளைகளையோ திருத்துவதற்கான அதிகாரம். 2 விஷயம் தான் சார் இதுல பார்க்கணும். ஒன்று, எழுத்தில் பிழை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது, எண்ணில் பிழை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். Clerical, if there is clerical mistake in the judgment or decree or order, it can be rectified. Clerical mistake இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும், அல்லது arithmetic mistake இருக்கிறதான்னு பார்க்கணும். ஒரு தீர்ப்புகள் அல்லது தீர்ப்பாணைகளில் அல்லது கட்டளைகளில் உள்ள எழுத்தில் ஏதேனும் பிழை இருக்கிறதா, எழுத்து பிழை இருந்தால் சரி பண்ணலாம். அல்லது கணக்கு போடுறீங்க, அதுல நம்பர்ல பிழை இருக்கிறது, 1000 ரூபாய் என்று டைப் பண்ணுவதற்கு பதிலாக 100 ரூபாய்னு டைப் பண்ணிட்டீங்க, ஒரு 0 மிஸ் ஆகி போச்சு, அதை திருத்தம் செய்ய முடியும். அல்லது டைப் பண்றாங்க, எழுத்துல மிஸ்டேக் நடந்து போச்சு, அந்த எழுத்து பிழையை நீதிமன்றம் சரி செய்து கொள்ளலாம். எனவே எண்ணில் பிழை இருந்தால் அல்லது எழுத்தில் பிழை இருந்தால் நீதிமன்றமாகவே தானாகவே திருத்தம் செய்யலாம். எதில்? தீர்ப்புல வந்து எழுத்தில் பிழை, தீர்ப்பாணையில் எழுத்தில் பிழை, கட்டளையில் எழுத்தில் பிழை. அதை போலவே தீர்ப்பில் எண்ணில் பிழை, தீர்ப்பாணைகளில் எண்ணில் பிழை, கட்டளைகளில் எண்ணில் பிழை. எனவே எழுத்தில் பிழை இருந்தால் அல்லது எண்ணில் பிழை இருந்தால் நீதிமன்றம் தானாகவே வந்து அவற்றை திருத்தம் செய்து கொள்ளலாம். பாக பிரிவினைக்கான ஒரு தீர்ப்பாணையை திருத்துதல். ஒரு தீர்ப்பாணை ஒன்றில் ஏற்பட்ட பிழை அந்த அலுவலகத்தால் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது நீதி நலனில் அக்கறை கொண்டு அந்த தீர்ப்பாணையை எந்த நீதிமன்றம் வழங்கியதோ அந்த தீர்ப்பாணையில் உள்ள பிழையை திருத்தலாம். அந்த வழக்கில் நீதிமன்றத்துடைய அதிகாரம் அந்த வழக்கை பொறுத்தவரையில் தீர்ப்பு வழங்கியவுடன் அத்துடன் முடிந்து விட்டது. ஆனால் இது போன்ற தன்மையில் தீர்ப்பு வழங்கின உடனே அந்த கோர்ட்டுக்கான எல்லா உரிமையும் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இது போன்ற சூழ்நிலையில தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றமே அந்த எழுத்தில் பிழையோ அல்லது எண்ணில் பிழையோ இருக்கும் பட்சத்தில் அவற்றினை சரி செய்து கொள்ளலாம். கலாசாமி வெங்கடலட்சுமி வர்சஸ் பொம்மினேனி அருணா. கலாசாமி வெங்கடலட்சுமி, கலாசாமி வெங்கடலட்சுமி வர்சஸ் பொம்மினேனி, NENI நேனி, பொம்மினேனி அருணா, AIR 2008, ஆந்திர பிரதேஷ், பேஜ் நம்பர் 108, 107. கலாசாமி வெங்கடலட்சுமி வர்சஸ் பொம்மினேனி அருணா, AIR 2008, ஆந்திர பிரதேஷ், பேஜ் நம்பர் 107. ஒரு தீர்ப்பாணையை திருத்துவது என்பது ஒரு நீதிமன்றம் CPC அண்டர் செக்ஷன் 151, 152 படி தனது அதிகாரத்தை செலுத்தி அந்த தீர்ப்பாணை ஒன்றுள்ள தவறுகளை திருத்தலாம். இது போன்ற அதிகாரம் நன்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம். நியாமத் அலி மொல்லா, நியாமத் அலி மொல்லா வெர்சஸ் சோனார்கன் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். நியமத் அலி முல்லா, நியமத் அலி முல்லா வெர்சஸ் சோனார்கான் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், AIR 2008, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 225. இந்த நியமத் அலி முல்லா வெர்சஸ் சோனார்கான் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், AIR 2008, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 225 தான் சொல்றாங்க. 151 அல்லது 152 கீழ் தனது நீதிமன்றம் தனது அதிகாரத்தை செலுத்தி ஒரு தீர்ப்பாணை ஒன்றில் உள்ள தவறுகளை திருத்தலாம். இத்தகைய அதிகாரம் நன்கு அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரம்.
நியமத் அலி முல்லா வெர்சஸ் சோனார்கான் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஏஐஆர் 2008, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 225. இதை விட இன்னொரு அற்புதமான கேஸ் சொன்னேன். இது 2011 ரிப்போர்ட் ஆன கேஸ். தீர்ப்புரையில் அல்லது உத்தரவில் ஏற்பட்ட எழுத்து பிழை அல்லது கணக்கு பிழை மட்டும் சரி செய்வதற்கான அதிகாரங்களை மட்டும் நீதிமன்றம் கொண்டிருக்கவில்லை. இன்னொரு படி மேல போயிட்டு சொல்றாங்க, தற்செயலாக ஏற்பட்ட பிழை அல்லது விடுபட்டவைகளையும் சரி செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஆக்சிடென்டல் ஸ்லிப் இருக்கு, தற்செயலா ஏற்பட்ட பிழை அல்லது சில விஷயங்களை விடுபட்டுட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட்ல அல்லது டிகிரில அல்லது ஆர்டர்ல சொல்லாம விட்டுட்டு இருப்பாங்க. அந்த விடுபட்டவைகளையும் சரி செய்வதற்கு நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இருக்கிறது. அந்த பிழையை சரி செய்வதற்கு மனு கொடுத்தது நீங்கள் மனு கொடுத்துதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அந்த வழக்கின் எந்த கட்டத்திலும் அந்த பிழையை சரி செய்ய முடியும். இந்த தீர்ப்பு பாருங்க சார், சுந்தரம் வெர்சஸ் மாணிக்கம். இந்த வழக்குல தான் சொல்றாங்க, சுந்தரம் வெர்சஸ் மாணிக்கம் 2011 வால்யூம் 1 சிடிசி பேஜ் நம்பர் 788. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தீர்ப்புலையோ ஒரு தீர்ப்பாணையிலையோ அல்லது ஒரு உத்தரவிலோ ஆர்டர்லையோ அந்த கட்டளையில் இருக்கக்கூடிய, தீர்ப்புரையில் இருக்கக்கூடிய, தீர்ப்பாணையில் இருக்கக்கூடிய எழுத்து பிழை, கணக்கு பிழை, இதை மட்டும்தான் சரி செய்யணும் அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல தற்செயலாக ஏற்பட்ட பிழை அல்லது விடுபட்டவைகளையும் சரி செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த பிழையை மட்டும்தான் சரி செய்வதற்கு மனு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த வழக்கின் எந்த கட்டத்திலும் எந்த பிழையையும் நீங்க சரி செய்யலாம். சுந்தரம் வெர்சஸ் மாணிக்கம் 2011 சிடிசி வால்யூம் 1 பேஜ் நம்பர் 788 அண்டர் செக்ஷன் 153 ஜெனரல் பவர் டு அமெண்ட், திருத்துவதற்கு பொது அதிகாரம். 151 இன்ஹரண்ட் பவர், 152 அதை திருத்துவதற்கு தீர்ப்புகள், தீர்ப்பாணைகள் அல்லது கட்டளைகளை திருத்துவதற்கான அதிகாரம். 153ல ஜெனரல் பவர் டு அமெண்ட், திருத்துவதற்கு பொது அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஒரு உரிமை வழக்கில் உள்ள நடவடிக்கை எதில் உள்ள குறைபாடு அல்லது பிழை எதையும் சரி, நீதிமன்றம் எந்த நேரத்திலும் இது நியாயமானது, இது தக்கதென கருதுகின்ற பொழுது செலவு தொகையுடனோ சொத்துக்களின் பேரிலோ அல்லது மற்றபடியோ திருத்தலாம். காஸ்ட் போடுவாங்க அல்லது சொத்தின் பேர்ல அல்லது மற்றபடி திருத்தலாம். மேலும் அத்தகைய நடவடிக்கையில் எழுப்பப்பட்ட அல்லது அதை சார்ந்திருக்கக்கூடிய அதை சார்ந்திருக்கக்கூடிய நியாயமான கேள்வி அல்லது பிரச்சனையை தீர்மானம் செய்யும் பொருட்டு அவசியமாகும் திருத்தங்கள் இவை அனைத்தும் செய்யப்படும். இது அவசியமான திருத்தம், இது சட்டப்பூர்வமான கேள்வி, இது அந்த வழக்கை சார்ந்திருக்கக்கூடிய கேள்வி, அந்த வழக்கை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை இது. எனவே இதை திருத்தலாம். ஒரு சொத்து விவரம் தீர்ப்பானை வழக்குள்ள வந்து தவறாக குறிப்பிடப்பட்டு அதனை திருத்தம் செய்வதில் எதிர்த்தரப்பினருக்கு மறுப்பு இல்லாத பொழுது அந்த திருத்தத்தை நீதிமன்றம் அனுமதிக்கலாம். எதிர்பார்த்தியே வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணல, அப்போ 153 படி அதை திருத்த முடியும். 1978 வால்யூம் 80 வால்யூம் 80 பஞ்சாப் லா ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 298. 1978 வால்யூம் 80 வால்யூம் 80 பஞ்சாப் லா ஜேர்னல் பஞ்சாப் லா ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 298. சொத்து விவரத்தை வந்து தீர்ப்பாணையில வழக்குறையில தவறாக குறிப்பிடப்பட்டு அதனை திருத்தம் செய்வதில் எதிர்த்தரப்பினருக்கு மறுப்பு இல்லாத பொழுது அந்த திருத்தத்தை நீதிமன்றம் அனுமதிக்கலாம். அப்ப 153 படி ஒரு கோர்ட்டு தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கில் இறந்து போன நபரின் இடத்தில் அவரது சட்டப்படியான சார்பாளர்களை சேர்க்க முடியும், ரெப்ரசன்டேட்டிவ் உள்ள கொண்டு வர முடியும். 153 சிபிசின் படி, அண்டர் செக்ஷன் 153 சிபிசின் படி வழக்கு தரப்பினர் இறந்துட்டார்னா அவருடைய லீகல் ஹையர்ஸ் இருப்பாங்க, சட்ட வாரிசு, அவங்கள இந்த வழக்கில் சேர்க்க முடியும். 1978 பஞ்சாப் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 366. அப்ப செக்ஷன் 153 சிபிசி பொறுத்தவரை ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உண்டு இந்த பவர் இருக்கு. மேல்முறையீட்டு அப்பலட் கோர்ட்டும் திருத்த முடியும். ஏஐஆர் 1951 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 877. 153 அண்டர் செக்ஷன் 153 ஆஃப் சிபிசிஏ இதை எக்ஸசைஸ் பண்ணுவதற்கு அப்பலட் கோர்ட்டுக்கும் அதிகாரம் இருக்கிறது. ஏஐஆர் 1951 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 877. செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ மேல்முறையீடு சுருக்க முறையில் தள்ளுபடி ஆகி இருக்கின்ற பொழுது தீர்ப்பாணை அல்லது கட்டளையை திருத்துவதற்கான அதிகாரம்.
சம்மரி டிஸ்மிஸ் இருக்கு. பவர் டு அமெண்ட் டிக்ரி ஆர் ஆர்டர் வேர் அப்பீல் இஸ் சம்மரிலி டிஸ்மிஸ். அப்ப சம்மரி டிஸ்மிஸ் பாக்குறாங்க. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆர்டர் 41 ரூல் 11ல ஒரு மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யும் பொழுது அந்த மேல்முறையீட்டின் தள்ளுபடியானது முதல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணையை அல்லது கட்டளையை உறுதி செய்யும் பொழுது அந்த தீர்ப்பாணையை வழக்கு முதலில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்றமே திருத்த வேண்டும். அதாவது ஒரு வழக்கின் தீர்ப்பை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டில் அந்த வழக்கில் முன்பு வழங்கப்பட்ட தீர்ப்பையே மேல்முறையீட்டு நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்ற பொழுது அந்த தீர்ப்பில் வழங்கப்பட்ட தீர்ப்பாணையை அந்த வழக்கை முதலில் விசாரித்து தீர்ப்பாணையும் வழங்கிய நீதிமன்றமே திருத்த வேண்டும். முன்சிப் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க, அதை எதிர்த்து இவர் அப்பீல் வர்றாரு, அப்பீல்லையும் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த நேரத்துல அதுல திருத்தம் செய்யணும்னு நினைச்சால் முன்சிப் கோர்ட் அவங்க தானே தீர்ப்பு கொடுத்தாங்க, அந்த கோர்ட்டை அதை திருத்தம் செய்யலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ. அப்பல்லட் கோர்ட் திருத்தம் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க 153ல. ஆனா 153 கேபிட்டல் ஏல என்ன சொல்றாங்கன்னா, சம்மரி டிஸ்மிஸா இருக்க ஒரு கேஸ், அதை எதிர்த்து அப்பீல் வந்திருப்பாரு, அப்பீல் வந்தப்ப அப்பீல்ல உத்தரவு போடுறாங்க. அப்பொழுது அப்பல்லட் கோர்ட் என்ன பண்ணலாம், இந்த கேஸ் ஒரிஜினல் ட்ரையல் நடத்துற கேஸ் எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட்டு அவங்களே இதை திருத்தம் செய்ய முடியும் என்று சொல்றாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் ஏ. அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் பி ல சொல்றாங்க, விசாரணை செய்யப்படக்கூடிய இடம் திறந்த நீதிமன்றமாக கொள்ளப்படுதல் வேண்டும். அப்ப பிளேஸ் ஆஃப் ட்ரையல் டு பி டீம்டு டு பி ஓபன். இதுதான் சார் 273லயும் இதுதான் சொல்றாங்க. சிஆர்பிசில 327ல இதை சொல்றாங்க, ஒரு நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். சிஆர்பிசில் சொல்லப்பட்டிருக்கிற அதே விஷயம் தான் இங்கே சொல்றாங்க சார். அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி அதை படிக்கின்ற பொழுது செக்ஷன் 153 கேபிட்டல் பி அதையும் சேர்த்து பார்க்க வேண்டும் சிபிசில. அப்ப சிபிசி அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் பி ல என்ன சொல்லிருக்காங்க, விசாரணை செய்யக்கூடிய நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். இததான் 327 சிஆர்பிசி சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. இங்கே 153 கேபிட்டல் பி படிக்கின்ற பொழுது சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 327 சப்செக்ஷன் 1ஐ பார்க்க வேண்டும். கோர்ட் டு பி ஓபன். அப்ப உரிமை வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றம் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏற்ற வகையில் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். இதுல ஒரு பிரவிசா சொல்றாங்க, தலைமை வகிக்கின்ற நீதிபதி ஒரு குறிப்பிட்ட வழக்கு ஒன்றின் விசாரணையின் எந்த கட்டத்திலும் பொதுமக்களோ அல்லது குறிப்பிட்ட நபர் எவருமோ நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படும் அறை அல்லது அந்த கூட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று கட்டளையிடலாம். இது அப்படியே சிஆர்பிசில பாருங்க 327 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். அத மறைமுகமா இங்க சொல்றாங்க. அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் பி ல மறைமுகமா சொல்றாங்க, அந்த தலைமை நீதிபதி நினைத்தால் பொதுமக்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் பற்றி எல்லா சட்டத்திலையும் சொல்லியிருக்காங்க சார். ஃபேமிலி கோர்ட் ஆக்ட்லயும் சொல்றாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லயும் சொல்றாங்க, போக்சோ ஆக்ட்லயும் சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சிஆர்பிசிலையும் சொல்றாங்க, சிபிசிலையும் சொல்றாங்க. அப்ப அண்டர் செக்ஷன் 153 கேபிட்டல் பி அதை பொறுத்தவரை நீதிமன்றம் திறந்த நீதிமன்றமாக இருக்க வேண்டும். அதுல பிரவிசல சொல்றாங்க, நீதிபதி நினைச்சார்னா வழக்கினுடைய எந்த கட்டத்திலும் பொதுமக்கள் யாரும் குறிப்பிட்ட நபர் யாரும் நீதிமன்றத்தை பயன்படுத்த கூடாது, கோர்ட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட முடியும். அண்டர் செக்ஷன் 154, 155, 156 மூன்று சட்ட பிரிவும் ரிப்பீல்ட் ஆயிப்போச்சு. அண்டர் செக்ஷன் 157 நீக்கப்பட்ட அல்லது இயற்றப்பட்ட சட்டங்களின் இடப்பட்ட அந்த கட்டளைகளை தொடர்ந்து இருத்தல், கண்டினியூன்ஸ் ஆஃப் தி ஆர்டர் அண்டர் ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட்ஸ். ஏற்கனவே நீக்கி இருப்பாங்க, ஒரு ஏற்றப்பட்ட சட்டங்களின்படி ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கும், அந்த உத்தரவு தொடர்ந்து அப்படியே தான் இருக்கும். கன்சிஸ்டன்ட் வித் தி கோட். இந்த சட்ட தொகுப்புடன் முரண்படாத இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நீக்கப்பட்ட சட்டத்தின்படி ஒரு உத்தரவு போட்டிருப்பாங்க, அந்த உத்தரவு தொடர்ந்து அமல் நடைமுறையில் தான் இருக்கும். அண்டர் செக்ஷன் 158 உரிமை வழக்கு விசாரணை வரை சட்டம் மற்றும் நீக்கப்பட்ட இயற்றப்பட்ட செய் சட்டங்கள் குறித்து அதை குறிக்கும் ஒரு சுட்டு. அப்ப ரெஃபரன்ஸ் டு கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் அண்ட் அதர் ரிப்பீல்டு எனாக்ட்மெண்ட்ஸ். அப்ப இந்த சட்டத்தின் தொடக்கத்தில் இதற்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட இயற்றப்பட்ட சட்டம் அல்லது அறிவிக்கை 8/1859 அதன் சாப்டர்ல செக்ஷன்ல எதற்கும் ஒரு உரிமையில் விசாரணை வரை சட்டம் எதற்கும் சரி, அதை திருத்த சட்டம் எதற்கும் சரி, இதன் மூலம் நீக்கப்பட்ட அல்லது வேறு வகையில் இயற்றப்பட்ட எதற்கும் சரி, அதை கட்டுதல் செய்யப்படுகிறதோ அல்லது அந்த சட்டம் அறிவிக்கை ஒவ்வொன்றிலும் அத்தகைய
சுட்டுதல் எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமோ அந்த அளவுக்கு இந்த சட்டத்திற்கு அல்லது அதன் நேரிலான பாகம், கட்டளை, பிரிவு அல்லது விதிகளுக்கு செய்யப்படாதாக அந்த விதிகளுக்கு ஏற்ப செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சுருக்கமா சொல்லலாம், செக்ஷன் 157 158 பொறுத்தவரை இந்த சட்டம் ஆரம்பத்துல நடைமுறைக்கு வந்திருந்த பொழுது சில சட்டப்பிரிவுகள் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி அப்போதைக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதன் பிறகு அந்த சட்டப்பிரிவு செல்லாதுன்னு ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அப்ப ரிப்பீல் செய்யப்பட்ட அந்த சட்டப்பிரிவின்படி ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு என்ன அர்த்தம்? அந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்கும் தான், கண்டினியூஸ் தான், அதை மாற்ற முடியாது. அப்ப அதன்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா? தாராளமா கொடுக்க முடியும் சார்.